ஆஹா எப்படி இருக்கு? காரம் எப்படி இருக்கு? மசாலா அருமை அருமை. தொக்குனா இதான் தொக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் டினர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் சாப்பாடு பார்க்க போகிற மாதிரி நான் கோயம்புத்தூர் சைடில் பண்ணுற தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது ஆல் டைம் ஃபேவரட்டு. யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா டைம்லையும் சாப்பிட்றது தான் இந்த தக்காளி தொக்கு. அது சாதமாகட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு நம்ம மனவனி அக்கா வீட்டு சைடில் பண்ணுற அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கை பக்கத்தில் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணனா அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம் என்ன, இதில் தண்ணியே ஊற்றாமல் வதக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதே டைமில் மசாலா என்ன போடுறாங்க, தாளிப்பு முக்கியமாக வந்து ஒரு கைப்பக்குவத்தில் பண்ணுற தாளிப்பு வேறு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு பண்ணுற தாளிப்பு நான் பண்ணுவேன். இதுவே அவங்க பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்புலாம் போட்டு பண்ணுறாங்க. அந்த பக்குவம் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கேட்டுச்சுக்கிறோம். தரமான தக்காளி தொக்கு இன்றைக்கி நம்ம கேட்டுச்சுக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் சைடில் எல்லாம் ஓகேவா? எல்லாரும் ஜம்முன்னு இருக்கோம். ஜம்முன்னு இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். இது ஆல் டைம் ஃபேவரட். ஆமாங்க, எப்பவுமே அடிக்கடி செய்யறது இந்த தக்காளி தொக்கு. ஓகே, நான் இங்கே நீங்கள் சொல்கிறது மாதிரி சொல்கிறேன். இப்போ நான்லாம் வந்து தக்காளி தொக்கு பண்ணால் சோம்பு, பட்டை, அவங்க ஏலக்காய் போட்டு பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கடலைப்பருப்பு, சீரகம்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம். ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பண்ண ஓ, ஆரம்பிக்கலாம். பண்ணலாங்க. தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சரி. தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருள்கள்: தக்காளி 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 400 கிராம், நல்லெண்ணெய் 150 மில்லி, வரமிளகாய் ஒரு 4-5 எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, சக்தி மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சக்தி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 1 கைப்பிடி அளவு. இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதிகபட்சம் ஒரு 10 பொருள் தான் எங்கள் கையில் வச்சுருக்கோம். ஆரம்பிச்சலாமாக்கா? ஓ, ஆரம்பிச்சிடலாங்க. நாங்கள் எப்படிங்க டக்குன்னு செய்கிறீங்க, தக்காளி தொகை செய்கிறீங்களா? ஊருக்கு போகிற, மெட்ராஸ் போகிறேன், பார்சல் பண்ணிட்டு போயிடலாம். பார்சல் பண்ணிட்டு போயிடலாங்க. இப்போ வந்து இந்த தொக்கு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெயில செஞ்சோம்னா தொக்கு வந்து டேஸ்டாகவும் இருக்கும், கெடாமையும் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து வடக்கல் சூடாயிருச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன சூடாச்சு? அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாங்க. சரி. இப்போ கடுகு போட்டுங்க. இதோட வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்க கடுகு போட்டது சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த கடுகு வந்து டப்ப டப்பன்னு வெடித்துலேயே தெரிஞ்சிடும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. சரி, இந்தாங்க கடலைப்பருப்பு. சீரகம் இதுக்கு அடுத்து சீரகத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. நல்லா கடலைப்பருப்பு 2 உண்டுனே போட்டுக்கலாம். இதோட வந்து 2 சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஹோட்டலில் செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா மல்லித்தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்லா வாசம் கொடுக்கும். அதே டைமில் வந்து சோம்பு, பட்டை, அவங்க எல்லாமே நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இவங்க பண்ணுறது வந்து ஒரு தனி பக்கம் இருக்குது. ஆமாம், அது வந்து இங்கே மசாலாலாம் அதிகம் சேர்க்க மாட்டோங்க. சிம்பிளாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. சரி, இப்போ பாருங்க, வெங்காயம் போட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்திக்கலாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வெங்காயம் இந்த தக்காளி தொக்கில் வந்து நல்லா வதங்கணுமா, வதங்கக்கூடாதா? கலர் மாறலாமா, கலர் மாறக்கூடாதா? நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் கெடாது வச்சோம். அதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலேயே வதக்கணும். தக்காளி தொக்கு பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா அந்த வெங்காயம் முழுசாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த வெங்காயம் குறைஞ்சபட்சம் ஒரு 80%, 80-90% நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டு இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடும்ங்க. ஓகே தான். அப்போ எனக்கு வதக்கிட்டு காமிங்க. எந்த ஸ்டேஜில் பூண்டு போடலாம் சொல்லுங்க. சரி. ஓகே. இப்போ பாருங்க, நல்ல பெரிய வெங்காயம் நல்ல பாதி அளவுக்கு வணங்கிருச்சு. ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்திக்கலாம். சரி, ஓகே. அந்த 1/2 வேக்காடான பேர் தான் பூண்டு போடணும். ஆமாம், பூண்டு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டோம்னா இது அப்படியே இருக்குங்க, வணங்காமையே இருக்கும். இப்போ இது பாதி வணங்கிடுது, அது போட்டோம்னா எல்லாம் ஒட்டுக்கா கடைசியாக வேகும்போது எல்லாமே சமமாக வெந்திருக்குங்க. சரி, ஓகே. நானும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீட்டில். பாருங்க, பூண்டு இடிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. அப்போதான் வந்து இதோட கரெக்டாக பக்குவமாக இருக்குங்க. இப்போ அதனால இடிச்சு போட்டோம்னா இது தக்காளியும் பார்த்தீங்கன்னா பொடுசாக கட் பண்ணியிருப்பேன். தக்காளியும் ஓகே. அதுக்கடுத்து கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. வரமிளகா காரத்துக்கு போடுறோங்க, கலருக்கு வந்து மிளகாத்தூள் போடுறோம். சரி, ஓகே. விதையெல்லாம் இல்லாமல் போட்டுக்கலாங்க. சரி, ஓகே.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போடுறோங்க. இப்போ இப்போயே போடலாமா? போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். சரிக்கா, இப்போ தக்காளி போட்டிங்கல்ல? ஆமா. இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் மிளகாத்தூள்லாம் போடணுமா அப்படி? இல்லைங்க, இப்போவே போட்டுடலாம். போடலாமா? போட்டுடலாம். ஏன்னா இது வதங்க அதுவுமே இதோட சேர்ந்து உப்பு காரம் எல்லாமே சமமாக வெந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும்போது சரியாக இருக்குங்க. அதனால இப்போ வந்து உப்பு மிளகாத்தூள் அதே மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்திடலாங்க. சரி, ஓகே, நாங்கள் போடலாமா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொடுங்க. ஓகே, சரி, மிளகாத்தூள் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா வதக்கணுமா? ஆமாங்க. இதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு விட்டுறலாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். அப்போ எனக்கு வந்து நல்லா குக் பண்ணிட்டு காமிங்க. இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் வேகிறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்குது. வேகட்டும், அதுக்கப்புறம் என்ன பக்கத்தில் கிடைக்குன்னு பார்க்கலாம். எப்பக்கா ரெடி ஆகும்? ரெடி ஆயிடுச்சு. 2 தடவை நல்லா கிளறி விட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இனி ஆயிருக்கு, ரெடி ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ என் வாட்சில் பார்த்தீங்கன்னா நீங்க டைமு கரெக்டாக வந்து 6:45. நான் விட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா 6:25க்கு. கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் நீங்கள் சமைச்சிருக்கீங்க. ஆமா, அது அப்படியே அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு எண்ணெயிலேயே வதக்கினாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சரி, எப்படி பண்ணி காமிங்க. அப்பப்போ சைடில் அப்படி கிண்டிக்கிட்டு பாருங்க. தொக்கு வேற மாதிரி இருக்கு. எப்படி கலர் எப்படி இருக்குது? போடையில எப்படி கலர் இருந்தது, இன்னைக்கு இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அடியே பிடிக்கல பாருங்க. அவ்வளவு வெங்காயம் தக்காளி இருந்து கம்மியாயிடுச்சு, சுருங்கிடுச்சு. ஆமா, தக்காளி எப்பவுமே எண்ணெயில் வதக்கும் போது ஆனா கொஞ்சம் தொட்டே சாப்பிடலாம் போதுங்க. கொஞ்சம் வச்சோம்னாவே போதும், நிறைய அதை தொட்டு சாப்பிடலாங்க. சரி, ஓகே, பாருங்க. டேஸ்ட் பண்ணலாமா? ஓ, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் முடிக்கிறதுக்கு நான். பாருங்க, ஜம்முன்னு வந்திருக்கேன் உங்க ஸ்டைல்ல. ஜம்முன்னு வந்திருக்கு. நாங்க கொடுங்க சுட சுட பொடிலாம் போட்டு வேற மாதிரி தம்பிக்கு ஸ்பெஷல் தோசை பாருங்களேன். பொடிலாம் போட்டு அக்கா தோசை, நெய் ஊத்தி தோசை, அக்கா பொடிலாம் போட்டு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். சும்மா இப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. தோசை வேற சாப்பிடுங்க. தொக்கு சாப்பிடுறோம். தொக்கு நல்லா அப்படியே அதான் அந்த வதங்கிற நல்லா வதக்கின பக்குவம் நல்லா இருக்கு. நீங்கள் ஒன்றா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு தொக்கா ஆக்குறது வந்து வேறு பக்குவம், எண்ணெயிலேயே வதக்கிற பக்குவம் வேறு. ஆனால் அந்த எண்ணெய் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அதிகமானால் அந்த டேஸ்ட் மாறும், திகிட்ட ஆரம்பிக்கும். ரைட்டா? ஆஹா, எப்படி இருக்கு? காரம் எப்படி இருக்கு? மசாலா அருமை அருமை. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வெங்காயம் தக்காளி அந்த லைட்டாக புளிப்பாக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் காரம் தெரியுது. ஆஹா, பிரமாதம் பிரமாதம், வெரி குட். தொக்குனா இதான் தொக்கு. அதாவது அந்த தொக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாயில் வச்ச உடனே அந்த தக்காளி நல்லா வதங்கின பக்கம் அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே இறங்க தொண்டையில் அந்த காரத்தன்மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜம்முன்னு இருக்குது. வெரி குட். ரொம்ப 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 நன்றி. அப்பப்பா, மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுறாங்க. தேங்க்யூக்கா. நம்ப கொடுங்க. ரொம்ப ஈஸி. இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நான் வதக்கின மாதிரியே நீங்களும் தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீட்லேயே வந்து சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தர்றோம். எல்லோரும் வந்து ஏதாவது வேணும்னா எங்கிட்ட ஆர்டர் கொடுங்க, முன்னாடியே கொடுங்க. நல்லா சுத்தமான முறைப்படி செஞ்சு கொடுக்குறோம். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சட்டுன்னு என்ன பண்ணுறீங்க, கிச்சனில் போயிட்டு டப்பாவில் போட்டு பேக் பண்ணிட்டீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். நம்பிக்கை இல்லாதங்களா? உங்களுக்கு ஆற வச்சு டப்பாவில் போட்டு கொடுக்குறேன். எடுத்துகிட்டு போய் நாளைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான தக்காளி தொக்கு எப்படி போட்டு பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் வீட்டு சைட்லேயும் உங்கள் ஊர் சைட்லேயும் இந்த மாதிரி ரெசிபிகள் எதுனா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you so much.